வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற வெறும் 3 பொருள் போதுங்க மொறுமொறுப்பான இந்த வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வறுவல் வந்து ரொம்ப வலுவலுன்னு வரும். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அண்ட் கிறிஸ்பியாக செய்யக்கூடிய வறுவலுங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், கார குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். இது தண்ணியில் 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவை வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா நம்ம வதக்க காய் வந்து நல்லா உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். காய் வந்து உடையாமலும் முழுசாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லெண்ணெயில் செய்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுடுங்க. இது பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடுங்க. இது பரட்ட பார்த்திங்கன்னா அந்த வலுவலுப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நான் பரட்ட ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இடையில விட்டு பரட்டி விடுங்க. எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க செலவாகும். அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடியில் பத்திர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு இடையில திறந்து வேற பரட்டி விடுங்க. அப்போ தான் அடியில் வந்து பத்தாமல் இருக்கும். நீங்கள் போதுமான அளவு எண்ணெய் விட்டிங்கன்னா பத்தாமல் இருக்கும். இல்லைனா அடியில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். மூடி போட்டு 1 நிமிஷம் கழித்து இடையில வந்து நல்லா பரட்டி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் குறைஞ்சி வந்திருக்கு. இன்னுமே லைட்டாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். திரும்ப மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓவராலாக 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ வதக்கும் போது பாருங்கள், சுத்தமாக வலுவலுப்பு தன்மையே இருக்காது. வெண்டைக்காவும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா வதங்கி வந்துருச்சு. காயும் வெந்திருக்கு. வலுவலுப்பு தன்மைலாம் போயிட்டு காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்த டைமில் குழம்பு பொடி இருந்ததுன்னா குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க. குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள்னா 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு குழம்பு பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ சேர்த்து செய்து பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடுங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமாவும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்லோ குக்கிங்கில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே நேரம் நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ எண்ணெயில் சேர்த்து பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா வெண்டைக்காய் இன்னுமே நல்லா சுருண்டு வந்துடும். அந்த மசாலாவும் காயில் நல்லா இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே காய் சுருண்டு வந்துருச்சு. மசாலா வந்து காயில் நல்லாவே இறங்கி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா பரட்டி விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான மொறுமொறுப்பான ஒரு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளவு ஈஸியாக செய்திருக்கிறோம் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இதை வெறுமனே ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.